வெற்றிவேல் முருகன் கரோகரா திருச்செந்தூர் முருகாசனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? அடியனுடைய சிறுபார்வை. மிதுன ராசிக்காரர்களுடைய திருமண வாழ்க்கை கொஞ்சம் நெருங்கிய சொந்த பந்தத்தில் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதாவது தகப்பனார் வழி உறவுகளில் அவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படி அமைந்தால் அவருடைய வாழ்க்கை நல்லதொரு வாழ்க்கையாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. வரக்கூடிய வரன் நல்ல ஒரு பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றமாக இருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல, அதாவது வரக்கூடிய கணவன்மார்களோ அல்லது மனைவிமார்களோ ஆன்மீக விஷயத்தில் நல்ல நாட்டம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இருக்குது. தகப்பனார் வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அதாவது திருமணத்துக்கு பிறகு இவங்களுக்கு தகப்பனார் வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் வரக்கூடிய மனைவிமாரோ அல்லது கணவன்மார்களோ தகப்பன் மீது நல்ல ஒரு பற்றுதலும் பாசங்களும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக அமைவாங்க. அவங்களுடைய அப்பா தான் எல்லாமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகளாக வருவாங்க. இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த திருமண வாழ்க்கையில் மனைவிமார்களுடைய தகப்பனார் அல்லது கணவன்மார்களுடைய தகப்பனார் இவங்க கடைசி வரைக்கும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு உதவுவாங்க. அவங்களுடைய பக்கபலமாக இருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு உதவுவாங்க. திருமணம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நல்ல ஒரு ஆடம்பரமாக அமையும். இவங்களுடைய திருமணம் நல்ல ஒரு ஆடம்பரமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த திருமணத்தில் வரக்கூடிய அந்த வரன் கனவிமாரோ அல்லது மனைவிமாரோ வரக்கூடியவங்க நல்ல தெய்வ பக்தி உள்ளவங்க இருப்பாங்க. அவங்க தெய்வ பக்திக்கு அளவு இருக்காது. நல்ல எந்த நேரம் ஒரு கோயிலுக்குலாம் போகிறதுக்கு உண்டான ஒரு பிராப்தங்கள் நல்ல வந்தவுடனே அதிகப்படியான தெய்வங்கள் அவருடைய குலதெய்வத்துக்கு போகிறது, அதிகமாக தெய்வ வழிபாடு அந்த வீட்டில் நிறைந்திருக்கும். தெய்வ வழிபாட்டுக்கு பஞ்சம் இருக்காது. அதே போல் அவங்களுக்கு நல்ல உயர்தரமான வாழ்க்கைக்கும் பஞ்சம் இருக்காது. வந்தவுடனே வசதி வாய்ப்புகள் நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் வரும். திருமணம் அமைஞ்ச பிறகுதான், மிதுன ராசிக்காரர்களுடைய திருமணம் அமைஞ்ச பிறகுதான் பாருங்க, ஒரு கார் வாங்குறதோ அல்லது வீடு வாங்குறதோ அல்லது ஒரு நிலம் வாங்குறதோ அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் அதுக்கப்புறம் தான் கிடைக்கும். அவங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு மிதுன ராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் அதிகமாக கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்கள் எப்போதுமே திருமணத்தில் ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும். எச்சரிக்கைனா நல்ல ஒரு பொருத்தம் பார்த்து நல்ல திருமணம் பண்ணணும். ஏன்னா அவங்களுடைய வரக்கூடிய துணை ஒரு ஆன்மீக நாட்டத்தை நோக்கி போவாங்க. இவங்களுடைய போக்கு பார்த்தோம்னா இவங்களுடைய போக்கு அதுக்கு எதிர்ப்புறமா அமையக்கூடிய ஒரு அமையும். அதே நேரத்தில் இருவருக்கும் எப்படி ஒத்து போகும் அப்படின்னு சொல்ற பட்சத்தில் அந்த திருமண விஷயத்துல நல்ல ஒரு பொருத்தங்கள் நல்ல அமையும். அதே நட்சத்திர பொருத்தங்கள் அமைந்தாலும் ஜாதகத்துல 2ஆம் இடம் எப்படி இருக்கு, அவங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் எப்படி இருக்கு, மாங்கல்ய ஸ்தானம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து தான் நல்ல ஒரு பொருத்தமா அமைச்சு விடணும். அமைச்சிட்டாங்கன்னா இவங்களுடைய திருமண பந்தங்கள் வெகு சிறப்பாக அமையும். திருமண காலகட்டத்துக்கு பிறகுதான் இவங்களுடைய வாழ்க்கையில சில சோதனைகளும் ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா இருப்பாங்க. திருமண கட்டத்துக்கு பிறகு இவங்களுக்கு திடீர்னு ஒரு சரிவுகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வருவாங்க. அது எப்படி வரும், என்ன வரும், ஏது வரும் அப்படின்றது அவங்களுடைய சுய ஜாதகத்தில் பார்த்தாதான் அதனுடைய விளக்கங்கள் தெரிய வரும். திருமணம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப அதி உன்னதமான முக்கியமான ஒன்று. திருமணம் அமைந்தாதான் அந்த மனிதன் முழு மனிதனா ஏற்றுக்கொள்ளப்படும். அதே நேரத்தில் இந்த திருமண வாழ்க்கையில இவங்களுக்குரிய அங்கீகாரம் என்ன, இவங்க எப்படி இவங்களுடைய திருமண வாழ்க்கை அமையும் அப்படின்றத நான் ஒரு மேலோட்டமா ஒரு கருத்து கணிப்பு சொல்லியிருக்கேன். அவங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தாதான் அவங்களுக்கு எப்படிப்பட்ட வரன் அமையும், எப்படிப்பட்ட குணவதி அமைவாங்க, எப்படிப்பட்ட கணவன்மார்கள் அமைவாங்க அப்படின்றத நிச்சயமா அறுதிட்டு சொல்ல முடியும். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்க. 9597 30 79 65. எல்லாமல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானை வேண்டி வாழ்த்துகிறேன்.